தமிழ் பிரிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அகல்யா. நான் உங்கள் பத்மாவதி பேசுகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பத்மாவதி என்கிட்ட வந்து நிறைய கேள்வி கேட்பாங்க. என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி பல்லு வலிலாம் இருக்குப்பா, பல்லில் நிறைய தொந்தரவு இருக்குது, ஏதாவது வந்து டென்டிஸ்ட் இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள், இல்லை ஹோம் ரெமடிஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி அதுக்கு ஆப்டான ஒரு நாள் அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு பிரபல பல் மருத்துவர். அவரை தான் பார்க்க போகிறோம். பத்மாவதி என்கிட்ட கேட்ட எல்லா கேள்விகளையும் சோலோவாக என்கிட்ட என்னென்ன கேட்டாங்களோ அது ரெண்டுமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த டாக்டர் கிட்ட கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாங்க அகல்யா, நம்ம டாக்டர் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக. டாக்டர், பிடிஎஸ் ப்ரொஃபஷன் நீங்கள் எதனால் சூஸ் பண்ணீங்க, என்ன ரீசன்? ஆக்சுவலாக நான் ஸ்கூலிங் பண்ணும்போது என்னோட நெய்பர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு டென்டிஸ்ட். ஆக்சுவலி வி காட் அ சான்ஸ் டு மீட் ஹிம். அப்புறம் இந்த வேரியஸ் டென்டல் ட்ரீட்மெண்ட்டாக அவரை போய் பார்த்தோம். ஸோ அப்போ வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எங்கள் அப்பாவுக்கு மெயினாக அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைங்கனால எங்கள் அப்பாவுக்கு அப்போ அவர் வந்து ஃப்ரெண்ட் ஆனதுனால அவர் என்ன சொன்னார், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்க அதே ஒரு ஸ்கோப் வந்து டென்டல் ஃபீல்ட்லையும் இருக்குது அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு அவர் சொல்கிறாரு. ஸோ அது எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லும்போது அது பேக் ஆஃப் த மைண்ட் ஓடிட்டு இருந்தது. ஸோ எனக்கு சான்ஸ் கிடைச்சும்போது ஐ ஆப்டட் ஃபார் டென்டிஸ்ட். சார், அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட பேஷண்ட்ஸ் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஓரல் ஹைஜீன் பற்றி நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணுவீங்க சார்? ஆக்சுவலி பேஷண்ட்ஸ் வராங்க, பேஷண்ட்ஸ் வந்து கேட்குற போது நான் சொல்கிறது வந்து ஒன்று தான், உங்களோட ஓரல் ஹைஜீன் ஹேபிட்ஸ் கேட்பேன். அதாவது எத்தனை தடவை பல் வளர்க்குறீங்க, எதில் இப்போ டூத் பேஸ்ட் என்ன யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் விடுத்துட்டு இன்னொன்று என்னென்னா அவங்க எப்படி ப்ரஷ் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா ப்ரஷ் பண்ணுறேன் டாக்டர், ஆனால் எனக்கு இந்த காரை இருந்துகிட்டே இருக்குது, எனக்கு வந்து சொத்தை வந்துகிட்டே இருக்குது, அது ஏன் அப்படின்னும். டெய்லி 5 நிமிஷம் ப்ரஷ் பண்ணுறேன், 10 நிமிஷம் ப்ரஷ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அதுவே தப்பு. அவங்கக்கிட்ட நான் சொல்லணும் 3 நிமிஷத்துக்கு மேலே ப்ரஷ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் எப்படி ப்ரஷ் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. என்னென்னா, இப்போ ரைட் ஹேண்டட் டூத் ப்ரஷ் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க மோர் ஆஃப் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறைய விகரஸாக ப்ரஷ் பண்ணுவாங்க. இங்கே சரியாக ப்ரஷ் பண்ணும், சும்மா எப்படி இங்கே நிறைய தேய்ப்பாங்க. ஸோ ரொம்ப நேரம் ஒரே இடத்த தேய்க்கிறதுனால பல்லு தேய்மானம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஒரு ரொட்டேஷன் மூமெண்ட்டில் ஆல் ஓவர் த ஓரல் கேவிட்டி, அதாவது அந்த டூத் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, எந்தெந்த சர்ஃபேஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ரொட்டேஷனல் மூமெண்ட்டில் நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள் நான் சொல்லுவேன். 3 minutes, நாட் மோர் தென் 3 minutes, 3 to 4 minutes டு ஸ்டாப் இட் பண்ணுவேன். அதே மாதிரி அவங்க பிரிசில்ஸ் என்ன டைப் ஆஃப் பிரிசில்ஸ் கேட்டு வாங்கினாங்க. சில பேர் அப்படியா அப்படின்வாங்க. பிரிசில்ஸில் சாஃப்ட் இருக்குது, மீடியம் இருக்குது. அதாவது டூத் ப்ரஷ்ஷில் இருக்க அந்த பிரிசில்ஸ் வந்து ஹார்ட் இருக்குது. நீங்கள் சாஃப்ட் பிரிசில்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஹார்ட் பிரிசில்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப தேய்க்கும்போது பல்லு தேய்க்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நான் ஸ்டாப் பண்ண சொல்லுவேன். சரிங்களா? நாட் மோர் தென் 3 minutes. அண்ட் அகைன் நீங்கள் ஒரு ரொட்டேஷன் மூவ்மெண்ட்டில் எல்லா சர்ஃபேஸ்லையும் நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள். எல்லா சர்ஃபேஸும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் 3 minutesல நான் சொல்லுவேன். இன்னொன்று வந்து சில பேர் வந்து அந்த ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் கேட்பேன். ஃபுட் ஹேபிட்ஸ்னால் இப்போ ஒரு 1 hour ஒன்ஸ் இல்லை 2 hour ஒன்ஸ் வந்து நான் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படின்னு கேட்பேன் அவங்ககிட்ட. சாப்பிட்டுட்டுன்னா அப்படியே அடுத்த தண்ணி குடிச்சு நான் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம என்ன ஃபுட் சாப்பிட்டாலும் இன்டேக் இருந்தாலும் நம்ம வந்து அந்த மவுத் கார்கிள் பண்ணியே ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஓரல் ஹைஜீன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. 6 months ஒன்ஸ் கண்டிப்பாக போய் டென்டல் செக்அப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்கள் கொஞ்சம். ஸோ நீங்கள் கேட்குறது ஒரு நல்ல வேலிட் கொஸ்டினை தான். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு ரொட்டீன் டென்டல் செக்அப் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் தான், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போது யூஸ்வலாக நீங்கள் டென்டிஸ்ட்க்கு எப்போ போவீங்கன்னா, ஒரு பல்லு வலி வந்தாலோ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போவீங்க. இல்லை உங்களுக்கு ஒரு ஏதாவது ஃபங்க்ஷன் வருது, இல்லை ஒரு மேரேஜ் வருது, எனக்கு டூத் பைட்டிங் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கன்சர்ன்ஸ்க்காக மட்டும்தான் போவீங்க. தவிர மற்றபடி வலி இல்லைன்னா எனக்கு தான் பல்லு கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் அதை ஆனால் ஃபாலோ பண்ணுறாங்க. 6 months ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருங்க. 1 year இயர்லி ஒன்ஸ் போய் பல் க்ளீன்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் திடீர்னு ஒருத்தர் எனக்கு பல்லு வலின்னு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் செக் பண்ணுவோம். செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சொல்லணும், இல்லை சார் இந்த பல்லு வந்து காப்பாற்ற முடியாது, இந்த பல்லு எடுத்தாகணும். அவங்களுக்கு தெரியும். ஏன்னா 5-6 years அந்த இஷ்யூ வந்துட்டுருக்கும். அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு வந்து ஒரு தடவை பார்க்கும்போது டென்டிஸ்ட் சொன்னால் அவங்களும் டிசப்பாயிண்ட் ஆவாங்க. அப்போ கேட்பாங்க டென்டிஸ்ட் கிட்ட, சார் ஏன் சார் இதை காப்பாற்ற முடியாது, இது அப்படியே நேச்சுரலாக இல்லை சார். அதுக்கும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, சார் இதுதான் ரீசன், ஸோ இதை வந்து காப்பாற்றணும், திருப்பி நீங்கள் சாப்பிடும்போதோ இல்லை திருப்பி உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த பல்லு எடுத்துகிட்டு ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது ஒரு கேப் மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸோ சொல்யூஷன் எதுவுமே இல்லாமல் இல்லை. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக போகும். ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுனால நீங்கள் ரொட்டீனாக உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லைனாலும் ஒரு 1 year இயர்லி ஒன்ஸ் போய் பல்லை க்ளீன் பண்ணுறது தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாமே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பல்லில் நம்ம சாப்பிட்ற பொருள் அந்த பிளாகா மாதிரி அது வந்து கால்குலேஸாக மாதிரி, அதாவது அது அந்த
செடிமெண்ட் ஆகும்போது ஈர் வீக் ஆகுது. அது அந்த இதெல்லாம் க்ளீன் சில பகுதிகள்லாம் ப்ரஷிங்னால க்ளீன் பண்ண முடியாது. அப்போ அந்த சாப்பாடு பொருள் அங்கேயே மாற்றி என்னது அது டிகேவாக மாறிடுது. ஸோ அது வலி வராத வரைக்கும் உங்களுக்கு வந்து அது வந்து ப்ராப்ளமே இருக்காது. வலி வந்தோடனே தான் உங்களுக்கு அது ஐயோ வலிக்குதுன்னு போகும். சில சமயம் அந்த பல்லை காப்பாற்றிடலாம் வலி வரும்போது, சில சமயம் மோஸ்ட்லி வந்து காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷனும் போகலாம். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா பெட்டர். நீங்கள் வந்து ஒரு டென்டிஸ்ட்டை வந்து இயர்லி ஒன்ஸ் அதை போய் ரொட்டீனாக ஒரு செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர். ஒரு க்ளீனிங் பல் க்ளீன் பண்ணணும். ஸோ அங்கே டென்டிஸ்ட் ஏதாவது இப்போ இந்த இன்டர்வென்ட் பண்ணணும், இப்போ இதில் சொத்தை வந்து இப்போ தான் ஆரம்பிக்குது, இப்பயே பார்த்துடலான்னா அது பல் எடுக்க வேண்டாம் இல்லையா, அதை அந்த ஃபில்லிங் பண்ணிட்டேன்னா அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம், எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ அதுதான் அதோட இம்பார்ட்டன்ஸ். இப்போ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு டென்டல் கேர் வந்து எல்லா பேரண்ட்ஸும் கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஸோ அந்த கிட்ஸுக்கான டென்டல் கேர் அதை பற்றியான அவேர்னஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சில்ட்ரனுக்கான டென்டல் கேர் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு பல் முளைக்கும் போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குழந்தைங்கன்றது போது அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. அவங்க தான் அதை பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கணுன்னா அவங்களோட ஏதாவது ஹேபிட்ஸ் யூஸ்வலாக தே கேன் கெட் இட் டு ஹேவ் சம் ஹேபிட்ஸ். தம் சக்கிங் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய ஒரு சாக்லேட்டோ இல்லை ப்ரஷிங் சரியாக பண்ணாமல் இல்லை எனக்கு ப்ரஷ் பண்ணவே பிடிக்கலன்ற அடம் பிடிக்கிற குழந்தைங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ இல்லை ஒரு டவுட்ஸ் இருக்கோ, நீங்கள் அந்த பீரியடான்டிஸ்ட் அதாவது அந்த குழந்தைகள் பல் மருத்துவர்கிட்ட நீங்கள் அணுகி ஒரு அட்வைஸ் கேட்டுக்கலாம். ஏன்னா சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மால் நரிஷ்டாக இருக்குது, சத்தே இல்லாமல் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது, அந்த இந்த பல் சாப்பிட்டா எனக்கு வலிக்குதுன்ற சில குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது. அதுங்க என்ன பண்ணுதுங்க, அந்த குழந்தைங்க சாப்பிடாமலே இருக்குங்க, சரியா சாப்பிடாம கூட அதுங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். அது வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேலை வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி மில்க் டீத்துன்னுவாங்க, பால் பல்லுன்னுவாங்க, டெசிடியஸ் டீத், அதாவது உளுந்து மலைக்கிற பல். அது வந்து பல் விழதானே போகுது. சில பேரோட எண்ணங்கள் எப்படின்னா இந்த பல் விழ சொத்தை வந்திருக்கு, ஆனால் இந்த பல் விழுந்துடும். இதனால் வந்து என்ன லாபம் இருக்குது அப்படின்னா அது தேவை. அது குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த பசங்களுக்கு அது இருக்கணும், தேவை. அது அப்புறம் அது விழுந்து கரெக்டான டைமில் விழுந்து கரெக்டான பல் அந்த இடத்துல முளைக்கும். இதுதான் சீக்வன்ஸ். நீங்கள் வந்து அந்த சீக்வன்ஸை மாற்ற பார்க்குறீங்க. பல் எடுத்து விட்டுருங்க, ஏதாவது ப்ராப்ளம் பல் எடுத்து விட்டுருங்க. அதான் அந்த டைமுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவைன்ற ஒரு குழந்தைகள் பல் மருத்துவரை போய் அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர். டாக்டர், இப்போ பேஷண்ட்ஸ் கிளினிக் வராங்க இல்லையா, வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஆன்சைட்டி ஆகிட்டு அதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அவங்களோட மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கம்மி பண்ணுவீங்க? இம்பார்ட்டன்ட் டென்டிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டென்டல் ட்ரீட்மெண்ட்னாலே ஒரு பயம் இருக்குது, அந்த ஆன்சைட்டி இருக்குது. அதையும் மீறி அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் போய் தான் ஆகணுன்ற ஒரு கண்டிஷன் வந்தப்போ வந்துடுறாங்க. அப்போ பேஷண்ட்ஸ் அவங்க நடந்துக்கிறது பார்த்து நம்ம அதை கண்டுபிடிச்சோம். சரி, எனக்கு ஒரு பேஷண்ட் வராங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு ஜம்ப் பண்ணக்கூடாது. எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் கிட் ஆர் அன் அடல்ட் ஆர் ஓல்டேஜ் பீப்புள், அவங்களுக்கு வந்து நீங்கள் உட்கார வச்சு ரிலாக்ஸ் ஒரு ரேப்போ க்ரியேட் பண்ணணும், ஒரு கம்யூனிகேஷன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணிகிட்டே வந்தால் அது அப்புறம் அவங்களுக்கு அந்த ஆங்ஷியஸ்னஸ் ஃபுல்லாகவே வந்து செட்டில் டவுன் ஆகிடும். அப்புறம் அதையும் மீறி சில பேர் வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ டெமோஸ் மாதிரி காட்டலாம். புரியுதுங்களா? இப்போ நாங்கள் கிளினிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்ஸ் மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும், இல்லை ஒரு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க, இல்லை ஒரு வீடியோ டெமோஸ். இதுதான் உங்களுக்கு பண்ண போகிறோம், இதுதான் ஒரு ட்ரீட்மெண்ட்டு, உங்களுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. பல் வலிக்குதுன்னா இது லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு தான், அதாவது மரத்துப்போகிற ஊசி இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ட்ரீட் பண்ண போகிற உங்களுக்கு வழியே தெரியாது. அவங்கள கம்ஃபர்ட் பண்ணணும், மேக் த பேஷண்ட் கம்ஃபர்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க, உங்களுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு கிளினிக் விட்டு போகும்போது. அதே மாதிரி இப்போ கம்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதை பற்றி ஜென்ரலாக கொஞ்சம் சொல்லுங்க. கம் ப்ராப்ளம்ன்றது வந்து யூனிவர்சலாக ஒரு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். ஆக்சுவலாக அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்றதை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன். இப்போ ஓவர் ப்ரொஃப்ளாக்ஸ் க்ளீனிங்காக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கம் ப்ராப்ளத்தை ப்ரிவெண்ட் பண்ணும். ஆனால் சார் நீங்கள் சொன்னது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு வந்து ஈர்லேருந்து வந்து ப்ளீடிங் வருதுன்னுவாங்க சில பேர். அந்த பல் ப்ரஷ் பண்ணும்போது ரத்தம் வருது, ஆனால் வந்து எனக்கு வந்து எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே நார்மலாக இருக்குது, நார்மலாக நீங்கள் செக்அப் பண்ணிக்கிறேன், க்ளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கம் ப்ராப்ளம்ன்றது அது சிஸ்டமிக்காக கூட இருக்கும். சிஸ்டமிக்னா உங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன்னா, உங்களுக்கு ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், நீங்கள் ஒரு சுகர் கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குன்னா அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகலாம், ஓகேவா? இன்னொன்று வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் அந்த கம் ப்ராப்ளம் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை சொல்கிற மாதிரி தான்,
நீங்கள் சொன்ன மாதிரி 2 தடவை 5 தடவை வாய் கொப்பளிக்கிறேன், 2 தடவை ப்ரஷ் பண்ணுறன்றதுலாம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இதர ஹேபிட்ஸ்லாம் இருந்ததுன்னா அது உடனே ஸ்டாப் பண்ணுறது பெட்டர். சிஸ்டமிக்காக கூட இருக்கலாம், அது வந்து ஜெனடிக்காக இருக்கலாம், இல்லை சிஸ்டமிக்காக கூட இருக்கலாம். சிஸ்டமிக் கண்டிஷன்ஸ் வந்து அதனால தான் சொல்கிறேன், எல்லாமே நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கிறது பெட்டர், வெதர் இட்ஸ் மெடிக்கல் ஆர் டென்டல். ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயர்லி அந்த ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணுறதுனால நம்ம வந்து எதுவும் ஆக போகிறது இல்லை. ஸோ நம்ம நல்லதுக்கு தான், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னுவாங்களே, அதுதான் அந்த இதுக்கு ஆன்சராக இருக்கும். டாக்டர், அதே மாதிரி நீங்க மருத்துவத்துறையில இப்ப இருந்தும் கூட நற்செயல் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல ஒரு ஜெனரல் செக்ரட்டரியா இருந்து நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா? லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பார்த்தோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த நற்செயல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மக்களுக்கு பேசிக் நீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை அக்ரி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தோன்னா டென்டல் விங்கில் நான் பல்வேறு டென்டல் கேம்ப்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள சில கிராமங்களில், அதாவது எங்கெல்லாம் ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் போய் சேரவே முடியாத இடத்துல கொண்டு போய் நாங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் வைட் ஸ்ப்ரெட்டாக ஆல் ஓவர் சவுத் இந்தியா இது வந்து டென்டல் கேம்ப்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறமா தேங்க்யூ. நேயர்களே, இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நம்ம டாக்டர் வந்து ரொம்ப பொறுமையா எல்லா விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேட்ட விளக்கம் எல்லாமே உங்களுக்கும் வந்து பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி வேறொரு காணொலியில உங்களை வந்து நாங்க சேர்ந்து விடைபெறுவது உங்கள் அகல்யா, உங்கள் பத்மாவதி. நேயர்களே, மறக்காம தமிழர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.